அனைவருக்கும் வணக்கம். Veranda RACE TNPSC டீம்லேருந்து நான் உங்கள் சூரிய பிரகாஷ். ஸோ ஒரு தேதி ஒரு செய்தி, இந்த நிகழ்வில் நிறைய செய்திகளை பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ சமீபத்தில் 28/7/2022 44வது உலக செஸ் ஒலிம்பியாட் அதை ரொம்ப அருமையாக உலக அரங்கில் நடத்தி பாராட்டுகளை குவித்தது தமிழக அரசு. நமக்கு எல்லாத்துக்கும் செஸ் அப்படிங்கிற அந்த பேர் தெரியும். அதுக்கு தமிழில் சதுரங்கம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. நம்மளும் ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம். எங்கள் 6th சமூக அறிவியலில் யூனிட் 3 சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி படிக்கிறப்பயே சிந்துவெளி நாகரிக மக்கள் பொழுதுபோக்குக்கு சதுரங்கத்தை விளையாடினார்கள் அப்படிங்கிற செய்தியை 6ஆம் வகுப்புலையும் படித்திருப்போம், 11ஆம் வகுப்பு புத்தகத்திலையும் வரலாறு பகுதியில் வருது. சரி, இப்போ அந்த சதுரங்கம் அப்படிங்கிறது தமிழ் சொல் தானா? ஏன்னா சதுரங்கம் அப்படின்னா சதுர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சதுர் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்ததுதான் சதுரங்கம். சதுர் அப்படின்னா 4 என்று அர்த்தம். 4 அப்படின்னா என்ன அப்படின்னா குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை. இந்த 4 படைகளை வைத்து அரசன் போர் செய்வார். ஒரு போர் விளையாட்டு தான் இந்த சதுரங்கம் என்று அறியப்பட்டது. நம்ம எல்லாத்துக்கும் நன்றாக தெரிந்தது, இந்த சதுரங்கத்தை உலகிற்கே கொடையாக கொடுத்த நாடு நம்மளுடைய இந்தியா. அந்த சதுரங்கம் எப்போது உருவானது அப்படின்னு வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா, குப்தர்கள் காலத்தில் தான் சதுரங்கம் உதயமானது, சதுரங்கம் பிரபலமானது அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் இருந்தது. அது அந்த சதுரங்கத்தில் 8 கட்டங்கள் இருப்பதால அது அஷ்டபதா அப்படிங்கிற ஒரு பேர்ல கூட அதை நடத்தியிருக்கலாம் அப்படிலாம் கூட புத்தகங்கள்ல குறிப்புகள்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, குப்தர்கள் காலத்தில் அறிமுகமானது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த விளையாட்டு இந்தியாவில் இருந்திருக்குது. சரி, இப்போ இந்த சதுரங்கம் அப்படிங்கிற அந்த சொல் அப்படிங்கிறது சமஸ்கிருத சொல். ஆனால் அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய காலத்தில் ஆட்சி மொழியாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்பாக இருந்த சிந்துவெளி நாகரிகத்திலையும் சரி, இப்ப தமிழ்நாட்டில் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட கீழடியில் கூட 2 வகையான சதுரங்க ஆட்டத்தினுடைய காய்களை கண்டுபிடித்தார்கள். ஒன்று யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்டிருந்தது, இன்னொன்று சுடுமண் பொம்மைகளால் செய்யப்பட்டிருந்தது. அந்த சுடுமண்ணில் செய்யப்பட்ட அந்த சதுரங்க விளையாட்டில் இருக்கக்கூடிய காய்கள் நன்கு சுடப்பட்டு அதன் மீது கருப்பு வண்ணம் பூசப்பட்டிருந்தது. சரி, அப்பனா சதுரங்கம்ங்கிறது சமஸ்கிருத சொன்னா கீழடியில சமஸ்கிருதம் இருந்ததுக்கான குறிப்புகள் இல்லை, தமிழ் எழுத்துக்கள் தான், தமிழினுடைய முந்தைய வடிவ எழுத்துக்கள் தான் இருந்துச்சு. அப்படின்னா அதுக்கு என்ன பெயர் வைத்திருப்பார்கள்? அப்படின்னா சதுரங்கம்ங்கிறது தமிழ் சொல் இல்லை. அப்படின்னா செஸ் சதுரங்கம் என்பதனுடைய தமிழ் பெயர் என்ன? ஏதாவது இலக்கியங்கள்ல குறிப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் செஸ்ஸுக்குமே நிறைய தொடர்பு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த செஸ்ஸுக்கான தமிழ் பெயர் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த தொடர்பு என்னங்கிறத பார்த்துருவோமே. உலக செஸ் சாம்பியனா ஒருத்தர் உதயமானார், இந்தியாவை சேர்ந்தவர். 1961 வர்றார். மானுவல் ஆரோன் அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். 1961 நடந்த உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியனா பட்டம் பெற்றவர் மானுவல் ஆரோன். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ இதில் இருந்தே தமிழர்கள் தொடக்க காலகட்டத்தில் 1961க்கு பிறகுலேருந்து ஃபுல்லாக சதுரங்கத்தில் ரொம்ப பிரபலமாக ஆரம்பித்தாங்க. அதற்கு காரணமும் அந்த மானுவல் ஆரோன் தான். ஏன்னா அவர் தான் 1972 தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு காரணமாக இருந்தது. அதற்கு பிறகு 1988 தன்னுடைய 19 வயதிலேயே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறுகிறார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஸ்வநாத ஆனந்த். அடுத்ததாக 2001 தமிழ்நாட்டைச் சேர்ந்த விஜயலட்சுமி சுப்பராமன் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மிக முக்கியமான பெண்மணி. அதுக்கடுத்து 2018 மிக இளம் வயதிலேயே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெறுகிறார் பிரக்யானந்தா. இப்படி தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இந்த செஸ் விளையாட்டில் அகில இந்திய அளவில் உலக அளவில் கோலோச்சுபவர்களாக இன்னைக்கு இருக்கிறோம். அது இன்று நேற்று வந்ததில்லை, கீழடியிலிருந்தே நம்ம வந்திருக்கிறோம். எப்படி சார்? அதான் கீழடியில் நான் சொன்னேனே,
இந்த செஸ் காயின்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க. சரி, இப்போ மறுபடியும் மேட்ருக்கு வருவோம். என்ன, அந்த செஸ் சதுரங்கம் என்பதற்கு தமிழில் ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் ஆணைக்குப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணைக்குப்பு. இது என்ன சார் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமாம், ஆணைக்குப்பு. இந்த ஆணைக்குப்புங்கிறது வேற எங்கேயாவது கையாண்டாங்களா இல்லை நீங்கள் சொல்கிற பேரா ஒரு சந்தேகம் வரும். 4000 திவ்ய பிரபந்தத்தில் கூட ஆணைக்குப்பு ஆடுபவரை போல அப்படின்னு ஒரு வரி வருது. அப்படின்னா சதுரங்கத்தை நல்ல தமிழில் பண்டைய காலத்தில் ஆணைக்குப்பு என்கின்ற பெயரில் வழங்கியிருக்கலாம். சீனாவில் சீன மொழியில் சிங்சி அப்படின்னு செஸ்ஸை சொல்லுவாங்க. அதில் சிங் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வரக்கூடிய சி அப்படிங்கிறது யானையை குறிக்கக்கூடியது, அந்த சிங் அப்படிங்கிறது சதுரங்கத்தை குறிக்கக்கூடியது. அப்படின்னா அங்கேயும் ஆணைங்கிற பெயரை வச்சு தான் இந்த செஸ்ஸை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் சதுரங்கத்துக்கு ஆணைக்குப்பு, சீனாவில் சிங்சி, அதாவது ஆணை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெயர்களை வைத்தாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத ஒரு புதிர். வேண்டுமானால் நம்ம சொல்லலாம், பண்டைய இந்திய அரசர்கள் காலத்தில் யானைகள் தான் போரினுடைய வெற்றியை தீர்மானித்தன. அதற்கு பிறகு இடைக்காலத்தில் குதிரைகளும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் குதிரைகளும் போரில் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாகிறாங்க. இது ஒரு அரசன், ஒரு அரசி, 2 மந்திரிகள், சிப்பாய்கள் 8 பேர், அடுத்தது 2 குதிரைகள், 2 யானைகள் அப்படின்னு இருந்து ஒரு போருக்குரிய ஒரு படை கருவி மாதிரி இருக்கக்கூடிய விளையாட்டு. ஆனால் இது அறிவுபூர்வமாக இருக்கக்கூடியது. பண்டைய காலத்தில் மன்னர்களுக்கிடையே கூட எல்லாம் இந்த விளையாட்டை எல்லாம் விளையாடிப்பதெல்லாம் கூட குறிப்புகள்லாம் இருக்குது. ஸோ அப்படின்னா சதுரங்கத்தை தமிழில் ஆணைக்குப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சதுரங்கத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் நெடிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 2 வகையான செஸ் காயின்ஸ். இன்னொன்று சொல்லணும் அப்படின்னோம்னா, இந்த செஸ் ஒலிம்பியாட் 44வது செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறத எந்த இடத்துல நடத்தினாங்க? மாமல்லபுரம் பக்கத்தில் நடத்தினாங்க. ஏன் மாமல்லபுரம் பக்கத்தில் நடத்தினாங்க? அது சென்னையிலேருந்து 1 மணி நேரம் ஆகுமே. நல்ல நாளில் ட்ராவல் பண்ணோம்னா 1 மணி நேரம் ஆகுமே. இன்னும் வீக் டேஸ்லாம் போனோம்னா இன்னும் 2 மணி நேரம் கூட ஆகுமே. அவ்வளோ ட்ராவல் பண்ணணுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுக்கு பின்ன ஒரு வரலாறு இருக்குது. என்ன அப்படின்னா, சென்னை பட்டணம் அப்படின்னா இன்றைய மெட்ராஸ், சரிங்களா? மெட்ராஸை சென்னை பட்டணம்னு சொன்னாங்க. அதுபோல் மாமல்லபுரம் பக்கத்தில் சதுரங்கப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சதுரங்கப்பட்டினம் அப்படிங்கிற அந்த ஊரை அன்றைய ஆங்கிலேயர்கள் காலத்தில் சத்ராஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வணிக நகரமாகவும் தொல்லியல் ஆய்வுகள்லாம் நடக்குது. அது தொல்லியல் ஆய்வு துறை கீழே இருக்குது. ஸோ அந்த சதுரங்கப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் தான் செஸ் விளையாடுறதுக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். காரணம் இதான், சரிங்களா? ஏன்னா சதுரங்கப்பட்டினம் பெயர்லேயே சதுரங்கம் பட்டினம் என்று ஒரு ஊர் இருக்கிறனால அது சதுரங்கப்பட்டினம், அந்த சதுரத்தோட லிங்க் இருக்கக்கூடிய ஊர் அப்படிங்கிறனால மாமல்லபுரத்துக்கு தேர்வு செய்தார்கள். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு உலக சிற்பக்கலைக்கு பல்லவ கால சிற்பங்கள் இன்றும் சான்றாக இருக்கிறனாலையும் கூட மாமல்லபுரத்தை தேர்வு செய்திருக்கிறாங்க. அடுத்தது இந்த 44வது செஸ் ஒலிம்பியாட்டில் சின்னம் பார்த்தீங்கன்னா தம்பி என்று அழைக்கப்பட்ட ஒரு மனித உடல் அமைப்பு கொண்ட ஒருவர் வேஷ்டி சட்டை அணிந்திருப்பார். ஆனால் தலை குதிரை இருக்கும், சரிங்களா? ஏன் குதிரையை மட்டும் தேர்வு செய்தார்கள்? இதை நம்ம ஒரு இடத்துல படித்ததான் சுவாரஸ்யமாக இருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ்ஸில் இருக்கக்கூடிய காயின்ஸ் மேலே ஒரு 8, அடுத்த ஒரு 8, இதில் எதுலையுமே தலை இருக்காது. ஹெட்டு எந்த காயின்ஸுக்குமே ஹெட் இருக்காது, ஒன்றுக்கு தவிர. எதுக்கு? குதிரைக்கு தவிர. குதிரைக்குத்தான் ஹெட் இருக்கும். ராஜான்னு சொல்லுவோம், ஆனால் ராஜாக்குரிய இதெல்லாம் இருக்காது. ராணின்னு சொல்லுவோம், ராணிக்குரிய தலைகள்லாம் இருக்காது. மந்திரின்னு சொல்லுவோம், தலை இருக்காது. யானைன்னு சொல்லுவோம், தலை இருக்காது. ஆனால் குதிரைன்னு சொல்லுவோம், ஆனால் குதிரையினுடைய தலை இருக்கும். அதனால்தான் அந்த குதிரையினுடைய தலையை மட்டும் எடுத்து அந்த தம்பிக்கு வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஸ் ஒலிம்பியாட்டினுடைய லோகோவா ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செஸ் ஒலிம்பியாட் 44வது செஸ் ஒலிம்பியாட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆனாலும் அடுத்த செஸ் ஒலிம்பியாட்டும் நடக்கும். அது எங்கே நடக்குது? ஹங்கேரி நாட்டினுடைய தலைநகரம் என்று அழைக்கப்படுகின்ற புத்தபெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல தான் 45வது செஸ் ஒலிம்பியாட் நடக்கப்போகுது. அந்த செஸ் ஒலிம்பியாட்டிலும் இந்தியர்கள், தமிழர்கள் கோலோச்சுவார்கள் என்கின்ற நம்பிக்கையில் இந்த சதுரங்கம், தமிழில் யானைக்குப்பு என்கின்ற இந்த விளையாட்டை தான்
சிந்துவெளி மக்களும் பொழுதுபோக்கிற்காக விளையாடி இருக்கிறார்கள். இது போர் விளையாட்டு அல்ல, இது ஒரு அறிவுபூர்வமான விளையாட்டு. மன்னர்கள் விளையாடிய விளையாட்டு இன்று மக்கள்கள் கையில் தவழ்கிறது. இதுவே ஒரு பெரிய ஆனந்தம்தான். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு செய்தியில். நன்றி, வணக்கம்.